நீண்ட காலமாக வந்து நாங்கள் கொள்கை அளவில் ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சியை எடுத்துக்கொண்டு வருகிறோம். இதுக்கு முதலும் பல முயற்சிகளில் ஈடுபட்டோம். ஆனால் அந்த முயற்சிகள் ஒரு மட்டத்தில் வந்து கைகூடினாலும் சேர்ந்து ஏதோ ஒரு காரணமாக அந்த முயற்சிகள் கைவிடப்படும். இல்லாட்டி அந்த முயற்சிகள் ஒரு இணக்கப்பாட்டை வந்தும் கூட அதில் இருந்து விலகி சென்ற தரப்புகளால் வந்து அது தொடர முடியுது. ஆனால் இந்த முயற்சி சற்று வித்தியாசம். ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் மட்டத்திலே கணிசமான அதிருப்தி வெளிக்காட்டுகின்ற வகையிலே தேர்தல் முடிவுகள் அமைந்திருந்தது. விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் முடிவுக்கு பிற்பாடு பேரினவாத சக்திகள் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள், தமிழ் தேசியத்திலிருந்து விலகிவிட்டார்கள் என்ற ஒரு தவறான கருத்துவாக்கத்தை கணிசமான அளவிற்கு வெற்றி பாதையிலே கொண்டு போவதற்கு அந்த தேர்தல் முடிவுகள் வாய்ப்பை வழங்கியது. ஆகவே இதில் மாற்றம் கட்டாயம் வந்தே ஆகணும் என்ற ஒரு எண்ணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் பேரவையுடைய பங்காளி கட்சிகளுக்கும் வந்து உருவாகும். அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் கணிசமான முயற்சிகளை மேற்கொண்டோம். குறிப்பாக தமிழரசு கட்சியையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் நமக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகிறது. இறுதி தீர்வு சம்பந்தமாகவும் பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக, அதாவது இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு மிகவும் அவசியமான மிக முக்கியமான இந்த ரெண்டு விடயங்களையாவது நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த முயற்சிகள் நிறைவேற்ற. ஆனால் அந்த முயற்சிகள் தமிழரசு கட்சியால் ஒரு தலைபட்சமாக வந்து கைவிடப்பட்டது. அவர்கள் அதில் இருந்து விலகி சென்றார்கள். அந்த சூழலிலே திடீரென்று வந்து உள்ளூராட்சி சபைக்கான தேர்தலும் அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தலுடைய முடிவுகள் வருவதற்கு அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணையும் மக்கள் பலமாக வழங்குவோம் என்று கேட்டதற்கு அமைவாகத்தான் மக்கள் தமிழ் தேசியத்துக்கான ஒரு மகத்தான ஆணையை இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே வந்து வழங்கியிருக்கார். அப்படி கொள்கைக்கு வழங்கினாலும் எந்த ஒரு கட்சிக்கும் அந்த ஆணையை முன்கொண்டு செல்வதற்கு மக்கள் ஒரு அறுதி பெரும்பான்மையை வழங்கவில்லை. அதனுடைய பொருள் வந்து கொள்கை எது என்றதிலே ஒரு மகத்தான ஆணையை காட்டியிருந்தாலும் யார் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்றதுக்கு அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்றதுதான் அதன் அர்த்தமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் தமிழரசு கட்சியோடையும் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தோம். அந்த பேச்சுவார்த்தைகளிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடைந்து இருக்கின்றது. இந்தியான் உடன்படிக்கை அந்த முயற்சியினுடைய அந்த வெற்றியினுடைய சாட்சியம். ஆனால் இந்த முயற்சி வெற்றி கொண்டிருக்கின்றபடினால் தமிழரசு கட்சியை நிரந்தரமாக வெளியில் விட்டு பயணிக்கிற ஒரு பாதை அல்ல. எங்களுடைய கதவு இன்றைக்கு கொள்கை அளவில் வந்து நாங்கள் இரு தரப்புக்கும் இடையிலே ஒரு இணக்கப்பாடு வந்திருந்தாலும் கூட எதிர்காலத்தில் எங்களுடைய கதவு தமிழரசு கட்சியையும் இந்த கொள்கையின் அடிப்படையிலே இணைத்து கொள்வதற்கு திறந்தே இருக்கு. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் அதுதான் தமிழ் மக்கள் வழங்கின இந்த தேர்தல் ஆணையினுடைய உண்மையான பொருள். அதை தமிழரசு கட்சியும் உணர்ந்து எதிர்காலத்திலே தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கின்ற இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையிலே தமிழரசு கட்சியும் இணைந்து பயணிக்கிறதுக்கு முன்வருவதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதை நோக்கி நாங்கள் எதிர்காலத்திலேயும் தொடர்ந்தும் எங்களுடைய முயற்சிகளை நல்லெண்ணத்தை நாங்கள் தொடர்ந்தும் காட்டுவோம்.
இந்த உடன்படிக்கைக்கு பிற்பாடு தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஒரு அணியாக செயல்படும். அது அரசியல் ரீதியாக இருக்கலாம், வேறு வேறு அரசியல் செயல்பாடுகளாக இருக்கலாம். நாங்கள் ஒரு அணியாக செயல்படுவதற்கு தான் இந்த உடன்படிக்கையுடைய அடிப்படை நோக்கம். இது நிரந்தரமாக எங்களுடைய நாங்கள் எங்களுடைய பயணத்தை இந்தியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். போராடி கொண்டு இருக்கு. சரியான இந்த மீடியாவுக்கு ஒன்று கொடுத்தால் மீடியா ஷேர் பண்ணலாம். சரியா? மற்றோட திரும்ப பாட்டு நீ பாரு. சரி சரி.